வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு குருபெயர்ச்சி பலன் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 விசுவாச வருடத்தில் புதன்கிழமை காலை 7:07 குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்திலிருந்து 9வது இடத்தில் திரிகோணத்தில் வரப்போகின்றார். திரிகோணத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ராசி என்பது துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இனி 3, 6 கூடையவர் பார்த்தாலும் கடன் நோய் வம்பு வழக்கு இல்லாமல் அதில் நல்ல மாற்றத்தை திரிகோணத்தில் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, குரு பகவானுடைய பார்வை என்பது 5வது பார்வையாக ராசியை பார்க்கின்ற அமைப்பு. கண்டிப்பாக குரு பயிற்சி என்பது இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே திரிகோணத்திலே பலம் பெற்று 3, 6 கூடையவர் பெறுகின்ற பொழுது எதிரியின் தாக்கங்கள் குறைகின்றது. நோய், கடன், வம்பு வழக்குகளிலே நல்ல மாற்றத்தையும் சூழ்ச்சத்தையும் வெளிச்சத்தையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வைக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. குரு பலன் பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே தகப்பனார்களில் அன்பு, ஆதரவுகள், மதிப்பு, மரியாதைகள் கூடுகின்ற ஒரு அற்புத யோகத்தை இனி வருகின்ற நாட்களிலே நவகிரக நவகிரகங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற குரு பகவானுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு குருவின் பார்வைக்கு அவ்வளவு ஒரு சிறப்புகள் மிகுந்து இருக்கின்றது. இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பலனாக இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்றது. இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருந்து நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். அது மட்டுமல்ல, குரு பகவான் அக்டோபர் மாதம் 10வது மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்களிலே உங்களுடைய 10ஆம் இடத்தில் மீண்டும் 9வது இடத்திற்கு டிசம்பர் மாதம் செல்லப் போகின்ற பயிற்சியும் நடைபெறுகின்றது. இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி நல்லதொரு புது பொலிவுகளையும் புது தெம்புகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு பயிற்சியாக இனி வருகின்ற நாட்களிலே பெறுகின்றது. ராசி புது பொலிவு புது தெம்பு பெறுகின்ற ஒரு அமைப்பு. புத்துணர்ச்சியும் பெரும் மதிப்பு மரியாதைகளையும் உயர்வுகளையும் 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே அவருடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணாதிபதி முயற்சி சாணத்தை பார்க்கின்றது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அதிலே ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்றார். அப்போ உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளின் அன்பு, ஆதரவுகள், எடுக்கின்ற காரியங்களிலே தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு. கடன், லோனு, வம்பு வழக்கு இருந்தாலும் அதிலே வெற்றிகளை கொடுக்கின்றது. ருண சத்ருஸ்தானாதிபதி ஆடு மாடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 6ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்ற பொழுது ஆடு மாடுகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் சுவிட்சத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்ற ஒரு பயிற்சி என்பது குரு பயிற்சி என்பது நடைபெறுகின்றது. அந்த வகையிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து அவருடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, 3ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய 5வது இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்காத நேர்களுக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாத நேர்களுக்கு கூட குலதெய்வத்தின் அருள் கிடைக்க பெறுகின்றது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பெறுகின்றீர்கள். குழந்தைகளின் படிப்புகளிலே கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காற்று ராசி என்று சொல்லக்கூடிய கோயிலின் நெருப்பு போன்று இங்கே கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கடல் கடந்து படிக்கக்கூடிய நேர்களுக்கும் கவுன்சிலிங்கிலே கலந்து கொள்ளக்கூடிய நேர்களுக்கும் கவுன்சிலிங் போட்டு அதிலே சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்துடன் தயக்கத்துடன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் இனி வருகின்ற இந்த குரு பயிற்சி என்பது புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்காரகனுடைய பார்வை பரிபூர்ணமாக 5வது இடத்திலே, அதுவும் உங்களுக்கு 5வது இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே இருந்தாலும் விரயசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே குரு பகவானுடைய குரு பயிற்சி அவர் முயற்சி சாணாதிபதி சகோதர சாணாதிபதி தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது சொந்த ராசியை பார்க்கின்ற பொழுது இது கோயிலின் நெருப்பு போன்று கும்பாபிஷேகத்தில் சென்று அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து செல்கின்ற குழந்தைக்காரகனுடைய பார்வைக்கு குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்கின்ற நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் 3ஆம் இடத்ததிபதி அவர் 9வது இடத்திலே இருந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் எடுக்கின்ற வேகத்திலே நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு. துலாம் ராசி என்பது ஒரு காற்று ராசி, ஒரு வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய வாணிப அதாவது வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய நேர்களாக இருந்தாலும் தொழில்களிலே இருக்கக்கூடிய நேர்களாக இருந்தாலும் அதை அழகுபடுத்தக்கூடியதற்கும் அதிலே ரொம்பவும் கருத்து கண்ணுமாகவும் தெளிவாகவும் நடத்தக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. வியாபார ஸ்தலங்களை குறிக்கக்கூடிய ராசியே துலாம் ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு 6ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதியும் 6ஆம் இடத்திலே வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புத யோகங்களையும்
அந்த 6ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று 9ஆம் இடத்திலே பலம் பெற்று முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எடுத்த வேகத்தில் வேலை கிடைக்காத நேயர்கள் இனிமேல் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் வேலைகளுக்காக விண்ணப்பம் செய்தீர்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்களும் கிடைக்க பெறுகின்றது. முயற்சி ஸ்தானத்திலே திரிகோணத்திலே பெறுகின்றதுனாலேயும் இந்த அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. சூரிய பகவான் 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்றது அமைப்பு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதி இன்னொரு சத்துரு சானாதிபதியாக இருந்தாலும் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது இங்கே ஆடு மாடுகளை பற்றி குறிக்கக்கூடியது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் இனி வருகின்ற நாட்களிடையே குரு பகவானுடைய பயிற்சி பரிபூர்ணமாக பஞ்சம சாணம் என்று சொல்லக்கூடிய குழந்தை சாணத்தை பார்க்கின்றது. அந்த பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் குலதெய்வங்களில் அருளும் குழந்தைகளில் சிந்தனை படிப்புகளிலே மேன்மைகளை கொடுக்க போகின்றது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் குழந்தைகள் படிக்க வைக்க நினைக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ராசியை இந்த வருடம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினால எந்தவித தடை தாமதங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி வீரநடை போடுகின்ற ஒரு அற்புத யோகத்தை இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கார நேர்கள் கண்டடைவீர்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி சாணங்கள் என்பது பலம் பெறுகின்றது. சகோதர சகோதரிகளிலும் எடுத்த காரியங்கள் காதுகளிலே ஒரு சிலருக்கு கேட்காத நேர்களுக்கும் கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றதுனால காது தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகின்றார். குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு வெற்றி மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலேயும் நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கொடுக்கின்றது. கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காத நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் முடிக்கப் போகின்ற ஒரு அற்புத ஒரு அமைப்பு. இதிலே இந்த காலகட்டங்களிலே குரு பயிற்சி நடக்கின்ற இந்த 14/5/2025 புதன்கிழமையிலேயே சித்திரை 31ஆம் தேதி விசுவாச வருடத்தில் பிறக்கின்ற குரு பயிற்சி உங்களுக்கு அற்புத மாற்றத்தை ராசியை புதுபொலிவும் புது தெம்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு பயணங்களிலே சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான நல்லதொரு பலன்களை தொழில் வேலைகளிலே குடும்ப ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக எதையும் சமாளிக்கவும் எதையும் தைரியமாக உற்று நோக்கவும் 3-6 கூடிய தைரிய சானாதிபதி என்று சொல்லக்கூடிய வீரதிர பராக்கிரம சானாதிபதி 9ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக கேந்திரத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால இந்த வருடங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் அனைத்தும் ஜெயம் வெற்றி வீரியம் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை சகோதரர்களால் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்களின் நல்லதொரு மாற்றம் குழந்தைகளின் மேன்மையை கண்டிப்பாக இந்த 3 பார்வை என்பது உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே குரு பகவானுடைய பார்வை நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ராசியை பார்க்கின்ற அற்புதமான 5வது பார்வை என்பது குழந்தைகளிலே அதிகமாக ஆசை வைத்துக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதியும் பலமாக இருக்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை 10ஆம் இடத்ததிபதி 2.25 நாளைக்கு ஒரு ராசியை கடந்தாலும் கூட சந்திர பகவான் உங்களுக்கு அவ்வப்போது தொழில்களிலே வேலைகளிலே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்றதுனாலே நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த வேகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வீரதீர பராக்கிரமம் என்பது உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மை நீங்கள் எடுக்கின்ற சிந்தனை என்பது ஆன்மீக சிந்தனைகளாகவும் நல்லதொரு சிந்தனைகளாகவும் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு யோக பலன்களையும் இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி குளிர்ந்த ராசியிலே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு இந்த மாதங்களிலே வியாபார தலங்களிலே அனைத்து நிலைகளிலேயும் குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றிகளையும் அற்புதமான யோக பலன்களையும் பெறுகின்ற ஒரு பயிற்சி என்பது உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்ற ஒரு மாதமாக குரு பகவானுடைய பயிற்சி இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.